ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு நார்மலான ஃபோட்டோவை ஏஐ வெப்சைட்டை வந்து யூஸ் பண்ணி எப்படி வந்து எடிட் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஒவ்வொரு ஸ்டெப்பும் மிஸ் ஆனாலும் அந்த ஃபோட்டோவை வந்து பர்ஃபெக்டாக எடிட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஃபஸ்ட்டு வந்து சர்ச் பாரில் வந்து ஸ்டைலர் ஏஐ அப்படின்னு வந்து டைப் பண்ணி சர்ச் பண்ணிடுங்க. சர்ச் பண்ணாக்கல ஃபஸ்ட் லிங்காகவே ஒரு லிங்க் வந்து ஷோ ஆகும். அந்த லிங்கை வந்து டச் பண்ணிவிட்டு உள்ளே வந்து போய்க்கிறேங்க. இதோடைய எண்டர் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதை வந்து சைன் அப் வந்து பண்ணணும். ஃபஸ்ட் எடுத்தாக்கல சைன் இன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்து கீழே வந்து சைன் அப் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இருக்கும். அதை வந்து டச் பண்ணி கூகுளோட வந்து சைன் அப் வந்து பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு சைன் அப் வந்து பண்ணாக்கல ஸ்டார்ட் பார் ஃப்ரீ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து எல்லோ கலரில் இருக்குல்ல, அதை வந்து கொடுத்து உள்ளே வந்து போயிருங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நியூ ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து கொடுத்து உள்ளே வந்து போயிருங்க. கொடுத்தாக்கல இங்கே வந்து ஏஐ வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்கும். அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணிவிட்டு கீழே வந்து ஸ்டார்ட் கிரியேட்டிங் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. ஐ ஆம் ஏ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல, அதில் வந்து டிசைனர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஐ ஜெனரலி ஒர்க் ஆன் அப்படிங்கிற ஆப்ஷனில் வந்து பேஷன் டிசைன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து டச் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஐ கியர்டு ஸ்டைலர் ஃப்ரம் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து யூடியூப் ஆப்ஷன் வந்து டச் பண்ணிக்கிறோம். டச் பண்ணாக்கல கீழே வந்து ஸ்டார்ட் கிரியேட்டிங் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் மறுபடியும் நியூ ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு இங்கே வந்து இம்போர்ட் இமேஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. டெக்ஸ்ட் டு இமேஜ், இமேஜ் டு இமேஜ், ஜெனரேட்டிவ் ஃபில்லு, அப்புறம் வந்து ஜெனரேட்டிவ் எக்ஸ்பேண்டு, ஃபேஸ் ஸ்வாப்பு, ஃபேஸ் ரிஃபேர், என்கேன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபோட்டோவை வந்து ஈஸியாகவே வந்து எடிட் பண்ணிக்கிற முடியும். இப்போ வந்து இம்போர்ட் இமேஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து டச் பண்ணி எடிட் பண்ண வேண்டிய ஃபோட்டோவை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவுக்கு கீழேயும் வந்து எடிட்டிங் பண்ணுறதுக்கான நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரிமூவ் ஆப்ஜெக்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பேக்ரவுண்டு, செலெக்ஷன் டூல்ஸு, கிராப் அப்படிங்கிற நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க எடிட் பண்ணதுக்கு. அதை வந்து சூஸ் பண்ணி கூட நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ண ஃபோட்டோ வந்து கிளியராக வந்து இல்லைனா கீழே வந்து என்கேன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணி ஃபோட்டோ வந்து நம்ம கிளியராக வந்து எடிட் பண்ணிக்கிற முடியும். என்கேன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து டச் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக ஃபோட்டோ வந்து கிளியராக எடிட் பண்ணி கொடுத்துரும். அவ்வளோதான், ஃபோட்டோ வந்து என்கேன்ஸ் பண்ணிடுச்சு. முன்னே இருந்த ஃபோட்டோவுக்கும் இப்போ இருக்கிற ஃபோட்டோக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. இது மாதிரி ஈஸியாகவே வந்து நம்மளால் எடிட் பண்ணிக்கிற முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டாக ஃபேஸ் ரிஃபேர் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து டச் பண்ணி உங்கள் ஃபேஸில் வந்து ஏதாச்சும் சேஞ்சஸ் வந்து பண்ணணும்னா இதை வந்து யூஸ் பண்ணி சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கலாம். ஃபேஸில் வந்து ஒன் சைடாக வந்து மார்க் வந்து பண்ணிவிட்டு கீழே வந்து ஸ்டைலரைஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இருக்கும். அதை வந்து டச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபேஸில் வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணி கொடுத்துரும். ஃபேஸ் ஸ்வாப் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து டச் பண்ணி ரெஃபரன்ஸ் ஃபேஸுக்கு வந்து ஒரு இமேஜை வந்து அப்லோட் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்டைலரைஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்தீங்கன்னா ஃபோட்டோவில் வந்து ஃபேஸை வந்து ஸ்வாப் பண்ணி கொடுத்துரும். இது மாதிரி ஃபோட்டோவில் ஃபேஸை கூட வந்து சேஞ்ச் பண்ணிக்கிற முடியும். அதுக்கப்புறம் ஜெனரேட்டிவ் எக்ஸ்பேண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து டச் பண்ணி ஃபோட்டோ வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். பெருசாக ஃபோட்டோவுக்கு ஏற்ற மாதிரி அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுத்துரும். அதுக்கப்புறம் ஜெனரேட்டிவ் ஃபில் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து டச் பண்ணிங்கன்னா இங்கே ஃபோட்டோவுக்கு பக்கத்தில் ஒரு மார்க் மாதிரி வந்து சூஸ் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் வந்து பேர்ட் அப்படின்னு வந்து டைப் பண்ணிங்கன்னா ஃபோட்டோவுக்கு பக்கத்தில் ஒரு பறவை வந்து இருக்கிற மாதிரி அதுவே வந்து எடிட் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி ஈஸியாகவே நம்மளால் வந்து எடிட்டிங் பண்ணிக்கிற முடியும். இங்கே வந்து நோ ஸ்டைல் அப்படிங்கிற ஆப்ஷனில் வந்து ஸ்டைலில் கூட வந்து வச்சு நம்மளால் வந்து எடிட்டிங் பண்ணிக்கிற முடியும். எடிட்டிங் பண்ணுற ஃபோட்டோஸ்லாம் டவுன்லோட் பண்ணிக்கிற முடியும் ஈஸியாகவே. அதுக்கப்புறம் வந்து இமேஜ் டு இமேஜ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் பண்ணணும்னா பேக்ரவுண்ட் சேஞ்ச் அப்படின்னு வந்து டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்டைலரைஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்தீங்கன்னா அதுவே வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துரும். அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக டெக்ஸ்ட் டு இமேஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நீங்கள் என்ன டெஸ்ட் பண்ணாலும் அதுக்கேற்ற மாதிரி ஃபோட்டோ வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். இப்போ நான் வந்து கார் இமேஜ் அப்படின்னு வந்து டைப் பண்ணுறேன். கொடுத்துட்டு ஸ்டைலரைஸ் அப்படின்னு வந்து கொடுத்தோம்னா ஃபோட்டோ வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துரும். இந்த மாதிரி ஈஸியாகவே நம்ம வந்து ஏஐ வச்சு ஃபோட்டோ வந்து எடிட்டிங் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.